Halo. குருபரனை வேட்டி விழா குருபரனை வேட்டி விழா கொண்டறிந்தோன் மால் மருக சிறை அருஷபா அருஷடை வேல் மூருகா வரவு
விளையும் நல்ல நாடு நாளர் போற்று நாடு நாடு மழை பொழியும் நாடு நாடு குளிர்ந்தல் வீசும் நாடு நாடு விழா மரங்கள் மரங்கள் வளர்கமகு விளையும் நாடு நாடு மாலிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறபூனத்தூரிருந்து கவி சொல்லியும் கவி சொல்லியும் இந்த செல்வம் உள்ள நகரதிலே கவி சொல்லியும் செல்வம் உள்ள நாடதிலே நாடான நாடது நல்லதோர் சீமையாக விளங்கும். ஆமா, நீர் வளமும் நிலவளமும் கோள் வளம் கொடிவளம் பொருந்திய நாடாகத்துகளும் ஆமா திகழ்கின்ற நாடு. கண்ணல் சென்னல் வெறுத்த நாடு நாடு. கதவிகுலை விளையும் நாடு நாடல்லவா. மானுருந்து விளையாடும் மயில் இருந்து விரித்தாடும் ஆடும் சிறகுணத்துகின்ற சரி சிறப்பு பெற்ற நகரமாக திகழும் இந்த அழகான துலுக்கல்பட்டிவான் நன்னகரம் நன்னகரம் அல்லவா. இந்த துலுக்கல்பட்டிவான் நன்னகரத்தில் யாரு யாரையா ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஆன்மீகம் பெருத்தவர்கள் வாழ்ந்து வருகின்ற அழகான நகரம். ஆமா, இந்த சீமையில் 4 வர்ணத்தார்களும் நலமுடன் வாழ்ந்து வருகிறார்களே. அப்படி வாழ்ந்து வருகின்ற நேரம் என்ன இந்த துலுக்கல்பட்டிவான் நன்னகரத்திலே இன்னும் இங்க யார் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள்? யாரு யாரு? பத்ரகாளிப்பாளர்கள் சரி, சான்றோர் குலத்திலே உதித்திருக்கும் இருக்குகின்ற சத்திரியர்கள் சரி, அந்த வாளுக்கு 2 குலைக்கண்ட வரக்கண்ட வள்ளல் பெருமான்கள் பெருமான்கள் ரெட்டச்சங்கை அமுதாக பெற்றவர்கள் சரி. பத்ரகாளி அம்மனுடைய அருளாலும் வரம் பெற்ற சான்றோர் என்றும் சரி, சத்திரியர் என்றும் நாடாதி போஜர் என்றும் அழகாகவே 3 பெயர் 3 பெயர் கொண்ட சரி சீமான்கள் சீமான்கள்லவா. அந்த சான்றோர் குலம் ஒரு சீமான்கள் நாடாதி போயர்களும் பெட்டி நகரிலே நாடார்கள் ஊசங்கள் நாடார்கள் ஒரு சீமானோ சீனி நாடார் என்பவரும் சீனி நாடார் என்பவர்
பிறந்து அவர்கள் சொந்த பந்தமாக சுற்றத்தார்களோடு சரி அப்படி சிறப்புடனே வாழ்ந்து வருகிறார் இந்த சீனி நாடார் அவர்கள். ஆமா, செல்வ செழிப்போடு ஆண்டு கொண்டு வருகிறார் அல்லவா. அவர்களுக்கு மாட மாளிகை கூட கோபுரம் பொன்னாலும் பொருளாலும் மண்ணாலும் மனையாலும் மாட மாளிகைனாலும் சரி எந்த குறையும் கிடையாது. அப்படி இருக்கின்ற சீனி நாடாருக்கு இந்த துலுக்கர்பட்டி நன்னகரத்தில் ஆமா அவருக்கு அழகாகவே அவருடைய சொந்த தொழிலாக விளங்குகின்ற என்ன சொல்வார் தெரியுமா, பத்ரகாளி அம்மனுடைய அருளால் பிறந்த சரி பனை மரங்கள் அந்த பத்ரகாளி அம்பிகையுடைய கிருபையினால் சரி இந்த சான்றோர்குல மக்களுக்காகவே உற்பத்தி செய்தாலே அழகான பருவப்பன அந்த பனைகள் சரி அந்த பனைகளில் இருந்து இறக்குகின்ற பதினீர். ஆமா, அந்த பனைமரத்தில் என்ன ஏதாவது ஒரு வேண்டாத பொருள் சொல்ல முடியுமா? இல்ல ஐயா, எல்லாமே ஓயப்படும், பதனி கிடைக்கும். அந்த பதனிலிருந்து எடுக்குகின்ற கருப்பட்டி கிடைக்கும், நொங்கு கிடைக்கும், இன்னும் என்ன கிடைக்கிறது எடுத்து விடுங்களா தெரியாது. பணமரம் ஏற சொன்னா தெரியும். பணம் குருத்து கிடைக்கும், பணமையில இருந்து கிடைக்கின்ற அந்த பழம் கிடைக்கும், கிடைக்கும். அந்த கொட்டை எடுத்து அழகாக முளைக்க வைக்கவனா அதுல இருந்து அழகாக பணம் கிழங்கு கிடைக்கும். ஆமா, டவுன் கொட்டை கிடைக்கும். ஆமா, பணம் குருத்து கிடைக்கும் அல்லவா. அது மட்டும் இல்ல, வேற என்ன, பணம் ஓலை கிடைக்கும். அந்த மட்டை எடுத்து அதுல இருந்து எடுத்தோம்னு சொன்னா கட்டில் பின்னலாம், சரி கூட பின்னலாம். ஆமா, பெட்டி முடைகளாம், பாயாசம் கிண்டலாம், நிறைய அந்த பனை அதாவது கற்பக விருட்சகம் சொல்கின்ற பனையை வைத்து ஆமா அந்த சீனி நாடார் அழகாக சரி அந்த பதவி அழகாகவே தன்னுடைய அரண்மனையில் இருந்து ஆமா இருந்து கொண்டு சொந்த பந்தங்கள்லாம் சொந்தக்காரலாம் இருக்காங்களா? ஆமா இருக்கிறார்கள். அவருக்கு உண்டான நிலங்களில் இருக்குகின்ற சரி அந்த அழகாக பனை மரங்களில் உள்ள பனையெல்லாம் காலையிலே சரி பனை ஏறி ஆமா காலையிலே போயிருவார் 5:30 மணிக்கெல்லாம். ஆமா 5:30 மணிக்கெல்லாம் பதினி இறக்க அந்த பதினி இறக்கி ஆமா அந்த பதினி அழகாகவே பதினிலே ஆண்டவனுடைய அருளாலை என்ன செய்கிறார் தெரியுமா? ஏது பண்ணுகிறார்? கருப்பட்டி. ஆமா, நல்ல கருப்பட்டி, நயங்கருப்பட்டி. ஆமா, நயங்கருப்பட்டினா கருப்பட்டி லேச உடைச்சோம்னா அந்த வாழை வரும். ஆமா, மனம் மணக்கும். இப்ப எங்க மணக்கு அந்த கருப்பட்டியையும் அழகாக காய்ச்சி சரி அதுக்கு தனியா ஒரு கூடாரம் வைத்து ஆமா அந்த சீனி நாடாரும் அவருடைய வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்க நிறைய பேர் உண்டு. ஆமா, ரொம்ப பேர் உண்டு. கிட்டத்தட்ட 10-20 பேர் 30 பேர் வேலை பார்க்காங்க. ஆமா, ஏன்னா ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, குஞ்சு இருக்கு, இன்னும் தோட்டம் துறவு இருக்கு, பனைமரம் ஏறக்கூடிய பனை ஏறணும் இல்ல. ஆமா, அதுக்கு வேலை ஆட்கள் பார்த்தா சீனி நாடாருக்கு அளவு கடந்த ஆட்கள் ஆமா இருக்கிறார்கள். ஆனா அத்தனை ஆள் இருந்தாலும் சரி அவருக்கு ரொம்ப முதல் அழகாக முன்னோடியாக திகழக்கூடியவர் யாரோ ஒரு எஜமானுக்கு எல்லாரையும் பிடிக்காது. சரி பக்கத்துல வைப்பான்னா ஆமா யாரு ஒருவரையும் எல்லாரையும் பிடிக்காது. ஆமா, ஆனால் ஆமா அந்த சீனி நாடாருக்கு எப்பவும் ஆமா பிடித்தவர் உறுதுணையாக சரி உண்மையான உழைப்பாளி, உண்மையான வேலைக்காரர். யாரு தெரியுமா? கலியன் என்பவர். கலியன். அந்த கலியன் என்பவர் அழகாக சீனி நாடாருக்கு சரி உறுதுணையாக இருந்து ஆமா இருந்து கொண்டு அவரை தான் எது கடத்தல் முத கூப்பிடு. ஐயா அப்பா ஏ கலியா என்ன வா. ஆமா, இந்த மாட்டுக்கெல்லாம் வைக்கல எடுத்து போட்டியா? ஆமா போட்டேன் ஐயா. பனையில இருந்து பதங்களை இறக்கிட்டு வந்துட்டாங்களா? ஆனா இறக்கியாச்சு. சரி கொட்டைகளை வந்து அழகாக பதங்கள்லாம் கருப்பட்டியா காய்ச்சாச்சா? அதான் காய்ச்சாச்சியா. சிரட்டையில ஊத்தியாச்சு. சிரட்டையில இருந்து எடுத்தாச்சா? அதான் எல்லா வேலையும் கரெக்டா நடக்கு. பெட்டியில அடைச்சாச்சு கட்டியாச்சு பெட்டியில. அந்த கலியனிடத்தில் வந்துதான் இந்த கேட்பார் முதலாளி. சரி சீனி நாடார் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் சீனி நாடார் அரண்மனையில கருப்பட்டி என்ன ஆகிறது? என்ன நிறைய சேர்ந்துட்டு பதினி இறக்க ரொம்ப இல்ல. ஆமா டெய்லி இறக்க கருப்பட்டி கூட தானே செய்யும். பதினி காய்ச்சி ஏன்னா கருப்பட்டியில மாதிரி ஒரு துட்டி வர எதுவும் கிடையாது. ஆமா, அதுவும் பனைமரங்கள் ஏகப்பட்டது இருக்கு. சொல்லவே வேண்டாம்.
அழகாக சரி அந்த கலியன் என்பவரை அழகாக அழைத்து அழைத்து கொண்டு ஐயா என்ன ஏ அப்பா என்று அழகாக கஷீனி நாடாரும் சரி தன் அழகாக துணைக்கு துணையாக இருந்து கொண்டு தன் உதவியாளராக வைத்திருக்கிறாரே கலியன் அந்த கலியனை அழைப்பார் கலியனை அழைப்பார் கலியனை தானே அழைத்து வரும்புள்ள கலியனை நம்முடைய அரண்மனையில் கருப்பட்டி சேர்ந்ததப்பா அந்த கருப்பட்டி பெட்டி தான் எடுக்கி வைத்திருக்கும் யாவாரம் பார்க்கணுமே யாவாரம் பார்க்கணுமே கருப்பட்டி சந்தையில் கொண்டு சென்று வியாபாரம் பார்க்கணுமே வியாபாரம் பார்க்கணுமே சந்தைக்கு தான் கொண்டு செல்லணும் நம்முடைய அரண்மனையிலே அழகாக நமக்கு எனக்கு சொந்தமாக இருக்கின்ற கருப்பட்டி எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஆமா, நிறைய சேர்ந்து விட்டது அல்லவா, அதனால சேர்த்து சேர்த்து வைக்கவா வச்சிருக்கோம். ஈரப்பதம் பட்டுனா அவ்வளவுதான், ரொம்ப பேரும் கருப்பட்டி எல்லாம். மழை குளிர்ந்துட்டுனா அவ்வளவுதான், வியாபாரமே இருக்கு. அப்படி நைக்க ஆரம்பிச்சு அப்படி இழக ஆரம்பிச்சு. ஆமா, ஒட்டிரும் அப்படி கருப்பட்டி. ஆனா நம்ம கருப்பட்டின்னு சொன்னா சரி, இந்த கருப்பட்டி ஒரு மாசம் மழையை தாக்கு பிடிக்கும். ஏ அப்பா, அந்த அளவுக்கு பதம் பார்த்து. ஆமா, நல்லா காய வச்சு அந்த காய்ச்சிக்கின்ற காய்ச்சி அப்படி இருக்கும். ஆமா, மணக்கும். அப்படி சுத்தில வச்சு அடிச்சா கூட கருப்பட்டி சாமானியமா உடையாது. நல்லா அவுள்ல பிணைஞ்சி சாப்பிட்டு அழகா இருக்கும். அவள் அப்படி பக்குவமாக காய்ச்சி சரி கருப்பட்டி வைத்திருக்கின்ற கருப்பட்டியானதை ஆஹா அப்பா சரி. ஏ கலியா, என்ன இந்த கருப்பட்டி கொண்டு சந்தையில வைக்கிறோம்னா எங்க போகணும் தெரியுமா? எங்க போனோம்? மேற்கு மேனாடு. சரி, மேனாடு சீமை அல்லவா, அந்த மேன்மை பெருத்த நகரமாக திகழும் அம்பா சமுத்திரம் தான் கருப்பட்டி சந்தைக்கு அங்க பெருவாய்ந்த சந்தை. ஏ அப்பா, பேரு பெற்ற சந்தை, நல்ல வியாபாரம் நடக்கும். அந்த அம்பா சமுத்திரம் தன்னாதே சந்தையில கொண்டு போய் வியாபாரம் பார்க்க வேணும். கருப்பட்டி சிப்பம் வண்டி போட்டு கொண்டு போக வேணும் என்று சொல்லி அந்த கலியனிடம் சொன்ன போது அந்த வேலை செய்யும் கலியனும் மட்டு வண்டி வண்டி அது போடுவார கால மயில கால அழகுடைய வெள்ள கால மயில கால அழகுடைய வெள்ள காலை ஊட்டின மாடுகளை ஊட்டுவார அந்த மாட்டு வண்டி கருப்பட்டு சிப்பம் வண்டி வேலை ஏற்றி கொண்ட அந்த கலியன் வண்டி ஓட்ட கலியனும் வண்டி ஓட்ட சீனி நாடார் பின்னிருந்தார்.
வாரா பார்க்க வாரா கருப்பட்டி வியாபாரம் பார்க்க வாரா பார்க்க வாரா நகரம் வீட்டு நகர வீடு நகர வீடு வியாபாரம் பார்க்க வார பார்க்க வியாபாரம் பார்க்க வாரா பார்க்க வாரா இந்த உலர்கல்பட்டிமா நகரம் அழகாக தான் கடந்து கடந்து அப்ப வண்டிகள்லாம் போனா ஒத்த வண்டி மாட்டு வண்டிங்களா ஆமா சரி மாட்டு வண்டின்னு சொன்னா அப்பெல்லாம் கார் வசதி கிடையாது பசு வசதி இல்லாத நேரம் ஆமா இல்லாத நேரம் அந்த சீனிராடாரும் அவருடைய வேலையால் அழகாக வேலைக்காரர் சரி கலியன் அவரும் ஆமா அந்த கலியன் அழகா வண்டி ஓட்ட சீனி நாடார் பின்னாடி இருந்து வருகிறார் முதலாளி இல்ல ஆமா பின்னால உட்கார்ந்து வருகிறார் அங்க புள்ள கருப்பட்டி புள்ள சிப்பம் சிப்பமா அப்படி பெட்டி பெட்டியா வச்சிருக்காங்க சரி அதை பிடிச்சிட்டு வராரு ஆமா எனக்கு கருப்பட்டி பெட்டி போகும்போது கீழே விழுந்துடக்கூடாதுல்ல சிந்திர கூடாத அதனால அப்படி பத்திரமா பிடிச்சிட்டு வர அப்படி கருப்பட்டி வண்டி அழகாக போட்டு கொண்டு இந்த தொழுக்கருப்பட்டி நகர்காடந்து கடந்தா வண்டி அது வருகூதையா உதையா எந்த பாதை கூடி கூடினா எந்த பாதை கூடி ஏகி வெள்ளம் வாரையா எந்த பாதை ஓடி எந்த பாதை ஓடி ஏகி வெள்ள வருவாரா அழகான நன்னகரம் நம்பி ஆட்டங்கரக அடந்து கடந்தா இந்த நம்பி ஆறு போகூடு கடக்கு முகம்மா மாதவியா மாவடி ஊர்கள் அடந்து கடந்து மாவடி நகரம் வீட்டு பட்டர்புரம் வந்து சேர்ந்த மேற்கு முகமாக மாதவியா அந்த தோரண குறிச்சி விட்டல்லவோ அல்லவோ வாழக்கோளம் பாதையாக வாழக்கோளம் பாதையாக வண்டியது வருவதையா வாழக்குளம் பாதையாக வாழக்குளம் பாதையாக நல்ல வண்டியது வருவதையா வாழக்கோளம் விட்டல்லவோ வண்டியது திரும்புதையா திரும்புதையா வடக்கு முகம் கூடி கூடினா நான்கு நேரி பாதை கூடி கூடியா அந்த நான்கு நேரி பெருமான் அழகாக இருக்கின்ற பெருமானை சாத வழியா போகின்ற போது போகின்ற வேளையில் இந்த சீனி நாடாரும் ஆமா அந்த கலியனும் இருவேரும் அப்படி கும்பிட்டு வணங்கி அப்படியே வண்டி போட்டு போறாங்க. சரி வருகின்றார்கள். நாங்கள் இது அழகாக தான் கடந்து பாதை விட்டு மேற்கு முகமாக ஆமா மேற்கு முகமாகவே அந்த சூரங்குடி போக்கு விட்டு சரி கடம்போடு வாழ்வு தான் கடந்து கடம்போடு முகமாக சரி அங்கு அழகாக இருக்கின்ற கண்ணியம் பெருத்த நாடாக விளங்கும் களக்காடுவான் களக்காடுவான் நன்னகரம். அந்த களக்காடு நன்னகரோ களக்காடு நன்னகரம் அச்சுடனை தாங்க கடந்தா அடர் வண்டி அது எதுதான் வண்டி அது வருகூதையா குடியிருப்பு பாதை கூடி கூடினா அந்த கங்கனாங்குளமோ விட்டு கேட்டால் சேர்மதேவி பாதை யாதவே கூலியோடு விட்டல்லவோ அல்லவோ
சமுத்திரமும் சந்தைக்குதான் வருவாரா அம்பாசமுத்திரம் அழகாக சந்தையிலே வருகின்ற போது அங்கு சரி இவங்க கொண்டு வருகின்ற கருப்பட்டியை எப்போது ஒரு கடையில பதிவா கொடுப்பாங்க. ஆமா, பதிவா ஒரு கடையில தான் கொடுப்பார்கள். அவரவர் ஒரு வியாபாரி சரி சம்சாரி. ஆமா, அவங்க பயிர்கள் செய்கின்ற பயிர்கள் அவங்க கொண்டு வருகின்ற தானியங்கள் ஆமா அதிக விலைக்கு யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பதிவு கடை வச்சிருப்பாங்க. ஆமா, இப்ப பஜார்ல எத்தனையோ கடை இருக்கிறது. சரி சரி, பலசர கடை பார்த்தா 10 கடை இருக்கும். ஆமா, நம்மளுக்கு பிடிச்ச கடையை பார்த்தா போக முடியும். எங்க விலை கம்மியோ அங்கதான் போவோம். இருக்கும் இல்லவா? ஷாப்பிங் கடை ஒரு 10 கடை இருக்கும். ஆமா, நமக்கு எந்த கடை படி அங்கதானே போவோம். டீ கடை ஒரு 10-20 என்ன இருக்கும். ஆமா, ஹோட்டல் இருக்குதான் செய்யும். காளியாத்த ஹோட்டல் இல்லையா? ஆமா இருக்குல்லவா? அப்படி பதிவா கொடுக்குகின்ற கடையிலே அழகாக கொண்டு கருப்பட்டி வியாபாரம் பண்ண வேண்டும் போது அங்க கூட்டம் 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 செம கூட்டம், சரியான கூட்டம். ஒவ்வொரு பக்கமும் வியாபாரம் நடக்குது. ஏ அப்பா, வியாபாரம் கொண்டு வந்த வியாபாரங்கள் ஏன்னா நயங்கருப்பட்டி இல்ல. ஒரு பக்கம் பார்த்தா அங்க கோழி வியாபாரி வந்திருக்காங்க, ஒரு பக்கம் பலூனி வியாபாரம், ஒரு பக்கம் ஆட்டி வியாபாரி வந்திருக்காங்க. சரி, இப்படி வியாபாரிகள் வந்திருக்கின்ற போது கருப்பட்டி கொண்டு வந்து கொடுக்கின்ற வியாபாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா, ஒரு பக்கம் சம்பளி வியாபாரம் வர நடக்கு. யார் வந்திருக்கா? யாரோ கருப்பட்டி வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆளுகளும் அவங்களும் நிறைய வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் சீனி நாடார் கருப்பட்டி வந்து ஒரு கடையில பதிவா ஆமா கொடுக்க வழக்கம். சரி, அப்படி சீனி நாடாரு அழகாக கொண்டு வந்து கருப்பட்டியை இறக்கணும்ல. ஆமா, வண்டி விட்டு இறக்கணுமே. எப்பா ஏ கலியா வாப்பா வா வா, ஒவ்வொன்னா இறக்கு. கடையில கொண்டு கருப்பட்டி சிப்பத்தை ஒண்ணு இறக்கி வை. கிட்டத்தட்ட 75 பெட்டி இருக்கு. ஆமா, இன்னைக்கு வித்தாதான் வித்தபடி. ஆமா, இந்த 75 பெட்டி இறக்கி வைக்க வேணும் என்று அந்த கலியன் கொடுக்கின்ற போது அங்க யாரு இருக்கா தெரியுமா? யாரோ கடை முதலாளி இல்ல. சரி, எங்க போனாரு? கணக்க பிள்ளை இருக்காரு. கிடையாது, கணக்கு பிள்ளை தான் எத்தனை பெட்டி வந்திருக்கு, யாரு கொண்டு வந்திருக்கா, யாரு கொடுத்திருக்கா, எந்த ஊருக்காரு அப்படின்னு பாக்கணும்ல. எவ்வளவு பணம், பணம் எத்தனை பெட்டிக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், அது கொடுக்கணுமா என்று சொல்லுகின்ற நேரம் அழகாக கலியன் அழகாக கருப்பட்டி பெட்டிய சிப்பத்தை கொண்டு அப்படி இறக்கி வைக்க 75 பெட்டி இறக்கிட்டு அப்படி இறக்கி வச்சு மாட்டு வண்டி நிறைய எல்லாம் வந்திருக்கு. ஏ அப்பா, அந்த கருப்பட்டி பெட்டி அழகாக இறக்கி வைத்த உடனே அங்க கணக்கு பிள்ளை பார்த்து, அப்பா ஏ கலியா என்ன இங்க வா, என்ன நான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டா சாப்பிட போயிருவேன். சரி, அதனால நீ பாத்துக்காப்பா, நீ கொண்டு வந்த கருப்பட்டிக்கு சரி பணத்தை வாங்கிரு. வாங்கி கொள்ளுப்பா. 75 சிப்பம் கொண்டு வந்த கருப்பட்டிக்கு அந்த அப்படியே பணத்தை எண்ணி அப்படி கொடுக்கலாம். ஏ அப்பா, அத கலியன் வாங்கி கொண்டு எப்போதுமே முதலாளி வந்தவர் தான் கொடுப்பாரு. அன்னைக்கு பார்த்து இவர் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு கணக்கு பிள்ளை முதலாளி இல்லாத நேரம் பார்த்து, ஆமா 2 பேருமே இல்ல. அந்த முதலாளி இல்லாத நேரம், ஆமா முதலாளியே இல்ல, கணக்கு பிள்ளை மட்டும் இருக்காரு. சரி, கணக்கு பிள்ளை கொடுத்தால. ஆமா, அந்த கணக்கு பிள்ளை அப்படியே வாங்கி கணக்கு பிள்ளை இருந்து பணத்தை வாங்கினாங்களா. சரி, களி வச்சாம வாங்கின பணத்தை மடியில் வச்சுக்கிட்டார். ஆமா, அங்க முதலாளி எங்க இருக்காரு? மாட்டு வண்டியில உட்கார்ந்திருக்காரு சீனி நாடார். ஆமா, அந்த சீனி நாடார் வண்டியில இருக்கின்ற போது இருக்கின்ற வேலையிலே ஆமா அந்த சீனி நாடாரும் சரி அப்பா கலியனும் ஏ கலியா என்ன வா, நேரம் மத்தியான நேரம் ஆயிட்டு. ஆமா, வெகு ஜாகமா போகணும். சரி, அதனால கொஞ்சம் ஆத்துல அம்பாசத்துல ஆத்துல தாபரபரணி ஆத்துல குளிச்சுட்டு போகலாம். கடையில போய் சாப்பிட்டுட்டு ஏதாவது வயிறு பசிக்கு பசி எல்லாருக்கும் இருக்கும்ல. ஆமா, எவ்வளவு நேரம் ஆயிட்டுப்பா? ஆமா, ராத்திரி தான் 8 மணிக்கு தான் ஒரு கும்பா தட்டி இருக்காப்புல. சரி, 12 மணி அவ்வளவு அதுக்குள்ள பசிக்குன்னு பறக்க முடிக்கும். ஆமா, இப்பவும் பசிக்கு. இல்ல இப்ப மணி 3 அப்படியே கேட்டாப்புல சாப்பாடு. அது வெறும் சாம்பார் வச்சு சாப்பிட்டாருல. அதனால கலியனும் சரி அந்த சீனி நாடாரும் பார்த்தா, அப்பா ஏ கலியா என்ன அப்ப குளிக்க போவோம். போகலாம் என்று மாடையும் அழகாக மாட்டுகளை கயிறு அவுத்து தண்ணி வண்டியில கட்டிட்டு, ஆமா அந்த மாட்டுக்கு வைக்கல அள்ளி போட்டுட்டு, ஆமா போட்டு கொண்டு இல்ல நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா? அதுக்கும் பசிக்கும்ல, 4 கால ஜீவன் இல்ல. ஆமா, அதுக்கும் வயிறு பசி எடுக்குது. அந்த மாடுகளை தானே தவிர்த்து மாடுகளை அவுத்து கொண்டு மாடுகளுக்கு தண்ணி காட்டி, ஆமா ஐயா என்ன போவோமா? போகலாம்
என்று கலியன் அழகாக முன்னையிட்டு சரி சீனி நாடாரும் ஆமா கலியன் அத்தங்கரை தேடி சீனி நாடாரும் கலியன் அந்த வேளக்காரர் தானே அழைத்து கொண்டு தமிழ் பரணியில் வற்றாத ஜீவனதி அத்தங்கரம் வருவாரா அத்தங்கரம் வருவாரா சீனி நாடார் ஒன்று கூடி அத்தங்கரை வருவாரா அத்தங்கரை வருவாரோ ஒரு முகம்மா அத்தங்கர வந்தல்லவோ இறங்கி கொண்டு அங்கு நீராடி ஆத்துல அப்படியே கரை புரண்டு தண்ணி ஓடுது. ஆமா தண்ணி அப்படியே கோரி கோரி ஊத்துறாரு. அப்படி தண்ணியை பார்த்தா எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு ஒரு ரூபா துட்டு எடுத்து அப்படி தண்ணிக்குள்ள போட்டோம்னா அப்படி தண்ணிக்குள்ள அப்படி துண்டா தெரியும். ஆமா கண்ணாடியா தெரியும். அவ்வளவு சுத்தமா இருக்கும். ஆமா அப்போ நல்லா சுத்தமா இருந்த ஆறுதானே. அந்த அழகான தாமிரபரணி ஆற்றில குளிர்ந்த நீரில் அப்படி நீராடி சரி கொஞ்ச நேரம் குளிக்காங்க. ஆமா ஏன்னா இந்த ஆத்துல குளத்துல குளிச்சாளுகள் வீட்டுல ரொம்ப குளிக்க கொஞ்சம் அந்த சொகுசு எங்கேயும் கிடைக்காது. அந்த சுகம் கிடைக்காது. வீட்டு 4 கப்பு தண்ணியை குவாரி ஊத்திட்டு ஆமா போகக்கூடிய ஆளு இருக்கு. இருக்கத்தான் செய்தாங்க. சில ஆளு துண்டை வச்சு தொடச்சிட்டு போகக்கூடிய ஆளு இருக்கு. சில ஆளு பாத்தீங்கன்னா மூஞ்சியே கழுவாது. ஆமா ஆனா ஐயா சீனி நாடார் அப்படியே குளத்துல இறங்கி ஆத்துல இறங்கிட்டாருன்னா நல்ல முங்கி குளிக்காரு. ஒரு மணி நேரம் தண்ணியில கடந்தா தான் அந்த உடம்புடைய உஷ்ணம் உள்ள குறையும். ஆமா ஹீட் எல்லாம் போகும். இந்த உடம்புடைய உஷ்ணம் உள்ள குளத்துல நீராடி ஆமா அந்த உடம்புடைய உஷ்ணம் எல்லாம் தனியும். சரி அது இந்த சீனி நாளைய பழக்கத்தை கைவிடாம ஆமா வச்சு ஆத்துல மாதிரி இறங்கி குளிக்கும் போது ஆளு எப்படி ஆளு நல்ல பரம்பு ஆணுக்கு ஆண் அழக சவுட்டா இருப்பாரு. வட்டமான வட்ட தார்பாய் கட்டி வட்டதார் கட்டி எப்பா மீச அப்படி முறுக்கு மீசை எடுத்த மீசை. ஆமா நல்ல மீசை தான். ஒய்யாரமான தோல். சரி அப்படி மார்பு பார்த்தா அப்படி வி சைஸ்ல போகும். ஆமா விசாரமான மார்பு. அப்படி அந்த அளவுக்கு உடல் கட்டோடு உடல் கட்டி. ஏன்னா தனி மாதிரி பருவ பயணி குடிச்சால. ஆமா சுத்தமான பதினி சாப்பிட்டால. பதினிலே ஆமா ஒரு பண்ண கல்லு குடிக்கணுமாங்க. சரி ஒரு பண்ண பதினி குடிக்கணுமாங்க. ஆமா கலப்படமா குடிச்சோம்னா உடம்பு கொஞ்சம் இதா தான் இருக்கும். கலகலன்னு தான் இருக்கும். சரி ஒரே பண்ணையில குடிச்சோம்னா உடம்பு உள்ள இறுகி உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட ஐயா சீனி நாடார் சரி நல்ல குளித்து நீராடி உளுத்திருந்த வேட்டி துண்டெல்லாம் நல்ல சோப்பு போட்டு. சரி ஆமா இப்ப கதற சோப்பு சொல்லுவாங்க. கதற சோப்பு சோப்பு ஆமா சோப்புன்னு கேட்டா அறுத்து தான் கொடுப்பாங்க, வெட்டி தான் கொடுப்பாங்க. ஆமா பால் சோப்பு பால் சோப்பு. அதை நம்ம கேட்டோம்னா நமக்கு அரை கட்டி வேணுமா கா கட்டி வேணுமா முழு கட்டி வேணுமான்னு கேட்பாங்க. முக்கா கட்டி வேணுமான்னு கேட்பார்கள். நீளத்துக்கும் இப்பமெல்லாம் சொட்டி நீளம் வந்திருக்கு. சரி அப்பமெல்லாம் அது கிடையாது. அதுக்கு ஒரு சோப்பு வச்சிருப்பாங்க நீல சோப்பு. அதை போட்டாச்சுன்னா சரியாயிரும். அப்படி நீளமா வேட்டி அப்படி மாதிரி சூப்பரா இருக்கும். ஆமா அப்பேற்பட்ட சீனி நாடார் அழகா குளித்து நீராடி கொண்டு அந்த வெயில் அப்படியே கொஞ்சம் வெயில் அடிக்கி. சரி கொஞ்சம் காத்து அடிக்கி. ஆமா அந்த குளிச்சு முடித்தவுடன் அந்த வேட்டி அழகாக துண்டை கொடுத்து வேட்டி நல்லா காய போட்டாங்க. ஆமா வெயில நல்லா காய போடுது. காய போட்டது என்ன ஆகுது தெரியுமா? என்ன பசி கொட்டும் பசி ஆயிட்டு. நேரம் வேற ஆயிட்டுல. நேரம் வேற என்ன ஆகுது? மணி 1:30 தாண்டியாச்சு. மத்தியான வேலை 1:30க்கு நமக்கு தாண்ட முடியுமா? முடியாது. பசி பொறுக்க முடியாது. அந்த சீனி நாடார் அழகாக அப்பா கலியா என்ன வா அம்பா சந்தத்துல. சரி சந்தைக்கு பக்கத்துல சாப்பாடு கிளப்பு கடை உண்டு. சூப்பரா இருக்கும். கிளப்பு கடை தான் சொல்லுவாங்க. அப்போ கிளப்பு கடை. ஆமா இப்ப இந்த ஹோட்டல். ஆமா இப்பதான் எங்க பார்த்தாலும் இனப்பு கடையாயிட்டு. அப்ப முல்லா சரி
கிளப்பு கடைன்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்வார்கள். அந்த அழகாக கடைகளை வந்து நல்ல 2 பேரும் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு சரியான சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்களா? திருப்தியா சாப்பிட்டாங்க. சரி அப்பா கலியா என்ன சரி தப்புன்னு போய் முதலாளி வந்திருப்பாரு. சரி பணத்தை வாங்கிட்டு வரலாம் என்று வீட்டுக்கு நேர காலத்துல போவோம்பா என்று கலியனை இடத்தில் சொன்ன போது சாப்பிட்டு இழப்பாரி சரி வெத்தலை தாம்பெல்லாம் தெரிவித்து ஆமா கொஞ்ச நேரம் கடை பையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா முதலாளி வருவார் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு இந்த குண்டனுக்கு உண்டு. ஆமா அப்படி உண்டு மயங்கி அழகாக தூங்குதாங்க. சீனி நாடாரும் கலியனும் நல்லா அசந்து தூக்கம். அப்படி ஒரு சின்ன கொட்டி தூக்கம் போட்டுட்டு சரி சரி அப்பா கலியா நேரம் ஆயிட்டு போவோம்பா என்று அழகாக சீனி நாடார் சொன்ன போது ஆமா முதலாளி வந்துட்டாரான்னு பாரு. அந்த சீனி நாடா சொல்ற அப்பா முதலாளி வந்து பாரு. பாருப்பா நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. அப்ப கடையோட முதலாளி சரி வந்திருக்கிறார் என்று ஆமா கலியன் வந்து பார்ப்பாரா பார்ப்பாரா கடையுள்ள முதலாளி கடையுள்ள முதலாளியா முதலாளி இருக்காரையா கணக்க பிள்ளை அங்கே இல்ல முதலாளி இருக்காரையா கணக்க பிள்ளை அங்கே இல்லை. முதலாளி இருக்காரு அங்கு இல்லை முதலாளியா கலியனோட போது கடற்கார முதலாளியும் கலியனை அழைப்பாரா எது கேட்டா கலியன் வருகின்ற போது கடைகளுடைய முதலாளி இருக்கார். கணக்கப்பிள்ளை இல்ல. கணக்கப்பிள்ளை போயிட்டாரு. எங்கேயோ போயிட்டாரு. வெளியே போயிட்டாரு. அப்போ கலியனை கண்டா எப்பா ஐயா என்ன சரி நடாருங்க அந்த வண்டி பக்கமா இருக்கு ஐயா. வண்டியில உட்காந்துருக்காரு ஐயா. எங்க முதலாளி உட்காந்துருக்காப்ல. கொஞ்சம் நேரம் ஆயிட்டுல கொஞ்சம் அசந்து தூங்குதாரு கொஞ்சம். சரி அப்பா கலியா என்ன எத்தனை சிப்பம் கருப்பட்டி கொண்டு வந்தீங்க? 75 சிப்பம். 75 பெட்டியில கொண்டு வந்தோம் ஐயா. சரி பணத்தை வாங்கிக்கணும் சொல்லி அழகாக முதலாளி பணத்தை எண்ணுதாரு. எண்ணுகிறார். அப்பமா சொல்லப்படாத ஐயா நான் கணக்கு பிள்ளை வாங்கிட்டேன் அப்படியே பணம் தந்துட்டாருன்னு சொன்னாரா? ஒரு வார்த்தை சொன்னானா? சொல்லலையே. இந்த கலியனாரவன் சொல்லாமல் கணக்கு பிள்ளை பணத்தை வாங்கியாச்சு. சரி கருப்பட்டிக்கு என்ன பணம் உண்டோ வாங்கிட்டாரு. அதை வாங்கி மடியில வச்சுக்கிட்டாரு. சரி வச்சுக்கிட்டு இப்ப முதலாளி பணம் எண்ணும் போதால் சொல்லலாம். அப்பவும் சொல்லலாம். அதுவும் சொல்லல. முதலாளி பணத்தை எண்ணினார். கலியனிடத்திலே கொடுக்கிறார். அதையும் வாங்கிக்கிட்டார். அப்பா கலியா என்ன இந்த முதலாளி சீனியார்ட்ட கொண்டு முதலாளி கரெக்டா இருக்கா பணம்லாம்? முதலாளி கரெக்டா இருக்கு. எப்படி இவர் எண்ணாரு? சரி பணத்தை எண்ணி பரவாயில்ல. அந்த பணத்தை எண்ணின பணத்தை கொண்டு கொண்டு அந்த சீனி நாடார் வண்டி பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாள். ஐயா என்ன முதலாளி பணம் தந்துட்டாங்க. இந்தாங்க கருப்பட்டிக்கு உண்டான பணம் தந்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க. இந்தாங்க வாங்கிக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா சீனி நாடார் ஐயா வாங்கி கொண்டு பணம் வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. ஓலை பெட்டி. அந்த நேரத்துல உண்டு. இப்பதான் பல மணி பரிசு. இப்ப அதுவும் கிடையாது. இப்ப பேங்க்லயே போட்டுருந்தாங்க. ஏடிஎம் கையில வச்சுக்கிட்டாங்க. பணம் பத்திரமா இருக்கு. அப்ப முல்ல வெத்தலை பெட்டி இல்லாத வீடு இருக்காது. இருக்காது. சின்ன பிள்ளைகளுக்கு பண்ண கொடுக்க கிண்ணி பெட்டி இருக்கும். கிழக்கு பெட்டி கிண்ணி பெட்டி சின்ன பெட்டி இருக்கும். கலர் கலரா இருக்கும் பெட்டி.
சோறு வைக்கிறதுக்கு தட்டுப்பெட்டி, தட்டுப்பெட்டில தான் சாப்பிடுவாங்க. அப்போ மண்ணெல்லி வைக்கிறதுக்கு கடாப்பெட்டி. கடாப்பெட்டி ஏ அப்பா கறிகிரி வெட்டினால போட்டுக்கலாம். சில வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆளுகள்லாம் வியாபாரி பிள்ளை என்ன கொண்டு சீனிக்கிழங்கு வியாபாரம், பிளாக்கொட்டை வியாபாரம். ஆமா, அந்த பெட்டியில வச்சுதான் சுமந்து கொண்டு வருவாங்க. கண்டிப்பா கடைக்கு தேவைப்படும். ஆமா, அப்பேற்பட்ட அழகான வியாபாரிகள் இடத்திலே பணத்தை வாங்கி கொண்டு இந்த கலியன் சொல்லுகிறான் தெரியுமா? என்ன கணக்கப்பட்ட வாங்கின பணம் அவர் மடியில இருக்கு. கலியண்டருக்கு முதலாளிட்டு வாங்கின பணம், முதலாளிட்டு வாங்கின பணத்தை கொண்டு ஐயா சீனி நாடார் கையில கொடுத்து தன்னுடைய எஜமான இடத்திலே பணத்தை கொண்டு கொடுப்பார். கலியன் கொடுத்த கொடுத்த பணம் அதை வாங்கி வைப்பார். கொஞ்சம் போல் தான் முடிந்த கலியன் கொடுத்த பணம் வாங்கியவர் வைத்து உண்டு, வாங்கியவர் வைத்து உண்டு. சீனி நாடார் ஏது சொல்வார். அப்படியே மாடுகளை அவுத்து கட்டி இந்த மாட்டை வண்டியை பூட்டுதாரு, மறுபடியும் வண்டி பூட்டுதாரு. ஆமா, ஏன்னா ஊருக்கு போனோமே பணம் காசு வாங்கியாச்சு. கலியா நம்ம மூண்டி கருக்களுக்குள்ள வீடு போய் சேர்ந்துடணும், மூண்டி கருக்களுக்குள்ள வீடு போய் சேரணும் என்று சொன்னபோது கலியனும் அழகாக வண்டிகளை அழகாக மச்சக்கால மகிழ காலை பூட்டி கொண்டு வெள்ள காளைகளை பூட்டி பாய் அந்த காளைகளை பூட்டி அப்படியே ஐயா யாருங்க போவோம், போகலாம் பாய் என்று சீனி நாடார் இடத்துல சொன்ன போது சரி கலியன் வண்டி ஓட்ட சீனி நாடார் அப்படி பின்ன ஏறி உட்கார்ந்து அப்படி வரார். அந்த வண்டி அப்படி கிளம்பு, எங்கிருந்து கிளம்புது? எங்கிருந்து? அம்பாசமுத்திரம் சந்தை, சந்தை விட்டு கருப்பட்டி சந்தை. ஆமா, அந்த சந்தை விட்டு வரபோது சந்தை விட்டு வரபோதுதான் சீனி நாடார் வண்டி போட்டு போட்டு கொண்டு வர நேரம் அம்பாசம் சந்தை விட்டு வண்டி வருகுதையா அம்பாசம் வருகுதையா அந்த கணக்கு பிள்ளை வீட்டுக்கு சென்று சாப்பிட போனவர் சாப்பிட்டு சரி அவர் வருகின்ற போது ஆமா கடை முதலாளி அப்படி பார்க்கிறப்பா ஐயா ஐயா கணக்கு பிள்ளை ஐயா நம்ம எப்பவும் பதிவா கொடுப்பாரு. ஆமா, புழுக்கப்பட்டியை சேர்ந்த சீனி நாடார். ஆமா, அந்த கலியன் கொண்டு வந்த கருப்பட்டிக்கு பணம் காசு கொடுத்துட்டேன்ப்பா, பணம் காசு கொடுத்துட்டேன்னு சொன்னார்ல. ஐயா முதலாளி என்ன சொல்றீங்க? ஐயா என்ன என்ன என்னய்யா என்ன என்ன சொல்றீங்க? ஆமாப்பா பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லுத. என்ன சொல்றீங்க? நீங்க கொடுப்பதுக்கு முன்னால வண்டியை கொண்டு எப்ப கொண்டு வந்தாரோ அப்பவே நான் கலியனிடம் பணம் கொடுத்துட்டேன் ஐயா. அந்த கலியனிடத்தை பணத்தை நான் கொடுத்தேன் என்று என்ன என்று சொல்லவே இல்லையே. கணக்கு பிள்ளை சொன்னா. ஆமா சொல்லுகிறான்.
கணக்க பிள்ளை சொல்லும் போது முதலாளி பார்த்தப்ப ஏன்னு சொல்ல வேண்டாமா? ஐயா சாப்பிட்டு தான் வருவோமே. சரி என்று சாப்பிட தானே போனேன். ஆமா, நீங்க கொடுப்பீங்க தெரியாதல்ல ஐயா. அப்பமாவது கணக்க பிள்ளை சொல்லுது, ஐயா முதலாளி சரி இந்த களியன் நான் பணம் கொடுத்தோம்ல உங்களை சொல்லிருக்கலாம்ல. ஆமா, நானும் கொடுத்திருக்கேன்னு சொல்ல வேண்டாமா? என்கிட்டயும் பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்டயும் பணத்தை வாங்கிட்டு போறாரு. இது போய் சொல்லலாம். முதலாளி கண்டா. ஆமா, கண்டு எப்பா கணக்கு பிள்ளை என்ன என்ன அந்த வண்டி ரொம்ப தூரம் போயிருக்காது. இப்பதான் சந்தை விட்டு இப்பதான் வண்டி முக்கு பேருக்கு திரும்பி முக்க தாண்டி இருக்கும். சரி நம்ம வண்டி போட்டு கொஞ்சம் விரசலா போய் அவங்களுக்கு பிடிச்சிடலாம்ப்பா என்று அழகான களியன் போட்ட வண்டியை பிடிப்பதற்கு வேண்டி கருப்பட்டி வியாபாரி முதலாளியும் அந்த அழகாக சீனி நாடார் வண்டியை பிடிக்க சரி அவசரமா வண்டி போட்டு வருகிறார்கள். அந்த வண்டி போட்டு வாராரையா சந்தை முதலாளி கடற்கார போட்டு வாராரையா சமுத்திர ஊர் எல்லை விட்டு அழகாக வாக்கியாப்பாலம் தான் கடந்து அப்படி வண்டி போகும்போது வண்டியை பிடிச்சிட்டாங்க. ஐயா வண்டி வரிச்சாச்சு. புடி ஐயா நிறுத்துங்க. சீனி நடாரே ஐயா நிறுத்துங்க ஐயா நிறுத்துங்க. அப்படி நிறுத்துங்கன்னு சொல்லும் போது சீனி நடாரு பார்த்தா என்ன ஐயா என்ன முதலாளி என்ன திடீர்னு வண்டி வரிக்கிய? ஐயா வேற ஒண்ணும் இல்ல. என்னப்பா நீங்க கொண்டு வந்த கருப்பட்டி சிப்பத்துக்கு ஆமா உங்க அழகாக வேலைக்காரன் அல்லவா களியிடத்தில் நான் பணம் கொடுத்தேன். ஆமா 75 சிப்பத்துக்கும் பணம் கொடுத்துட்டேன். நான் கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டாரு. சரி எங்க முதலாளியும் கொடுத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டாரு. நான் சாப்பிட போன நேரத்தில் அந்த பணத்தையும் கொடுத்த போது வாங்கிட்டாரு. ஆமா வாங்கிட்டாரு ஐயா. அதனால என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தர சொல்லுங்க. தாங்க ஐயா. ஆமா என்று கேட்ட போது சொல்லுகின்றார் அழகான கணக்கு பிள்ளை. ஆமா சொன்ன வேளையில் கணக்கு பிள்ளை சொன்ன போது ஆமா சீனி நாடார் என்ன செய்யறான்? சீனி நாடார் பார்த்தா நான் வாங்கலையப்பா. நான் கையில இப்ப வாங்கலையப்பா. களியா என்ன நீ வாங்கலையா? நான் வாங்கல சாமி. அப்ப கணக்கு பிள்ளை ஐயா இவ்வளவுதான் கொடுத்தேன். களியன் இல்லைன்னு சொல்லுகிறார். களியன் தான் கொடுத்தேன். ஆமா என்று சொல்றார் அல்லவா. அப்ப களியன் கண்டு உண்மை சொல்லலாம்ல. ஆமா சொல்லலையே. உண்மையே சொல்லாமல் களியனும் கருப்பட்டி சிப்பத்திற்கு காசு படமது வாங்கலையே என்று பொய்யதுதான் களியன் சொல்லுவார். பணங்காசு வாங்கலையே களியனுமா சொல்லுவாரா? ஐயா சரி நான் இவர்கிட்ட பணமே வாங்கல. பணம் காசு வாங்கல சாமி. கணக்கு பிள்ளை பார்த்தா என்னப்பா பணம் காசு வாங்கலப்பா சொல்லுதான். களியா நான் தானே உனக்கு கருப்பட்டி சிப்பத்தை இறக்குன உடனே உனக்கு எண்ணி மொத்தமா எத்தனை பெட்டி கொண்டு வந்திருக்கேன் எத்தனை சிப்பம் கொண்டு வந்திருக்க கேட்டு உனக்கு நான் தானப்பா தந்தேன். 75 சிப்பம் நீ தானே சொன்ன. நான் பணம் காசு எண்ணி தந்தம்ல. வாங்கிட்டு போய் சொல்லாதப்பா. நீ வாங்கி தானப்பா. நீ தானப்பா என்ன பொய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடைக்காது. நீ தானே மடியில வச்ச பொய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடைக்காது. சோறு கிடைக்காது அப்படின்னு சொன்னார் கணக்கு பிள்ளை. ஆமா கணக்க பிள்ளை சொன்ன போது சீனி நாடார் பார்த்த அப்பா களியா என்ன நீ வாங்கலையா? வாங்கல சாமி.
களியம் பார்த்தா இல்லன்னு சொல்லிட்டோம். ஆமா, அடுத்தால இல்லன்னு ஆமான்னு சொல்லப்படாதுல்ல. கடைசி வரைக்கும் இல்லன்னே சொல்லிட வேண்டியதான். ஒரே சாதிப்பா தலையை ஆட்டிட வேண்டியதான். நான் வாங்கல முதலாளி, உங்க மேல உண்மையில சொல்றேன், நான் வாங்கவே இல்லன்னு சொல்லுதாரு அப்படின்னு சொன்னார்ல. சரி, இப்படி வாங்கவில்லை என்று சொல்லுகின்ற போது கணக்கு பிள்ளைக்கு கோபம்னா தாங்க முடியல. சரியான கோபம் வந்துட்டு, அட பாவி, ஏன்டே காசை வாங்கிட்டு என்கிட்ட காசை வாங்கிட்டு கலியா இப்படி பணத்தை ஏமாத்திரிய, பொய் சொல்லலாமா? நான் சம்பாதிச்சான்னு பரவாயில்ல, அந்த சம்பளத்தை எடுத்து கொடுக்கணும்னா எனக்கு 1 வருஷம் ஆகும். நானே கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே 1.60 சம்பளம். ஆமா, ஒன்னையால அந்த பணத்தை 1 வருஷம் பிடிச்சிருவாரு. அதனால் கலியன் அழகாக இடத்துல என்ன இருக்கிறார். என்ன ஐயா, என்ன சினி நாடாரு. சரி, இந்த கலிய நீங்க என்கிட்ட பணம் வாங்கலன்னு சொல்லி, சரி, இந்த உய்காடு தளத்தில் அமர்ந்திருக்கிறார் மாயாண்டி உய்காட்டி சுடலை. ஆமா, உய்காட்டி சுடலை இருக்கிறார். அம்மா வேட்சி அம்மா. ஆமா, பிரம்மசக்தி, என் பிரம்மசக்தியானவள். ஆமா, சத்ராதி முண்டன் மாயாண்டி மீது சரி எடுக்கணும் சொல்லுங்க பாப்போம். கலிய மட்டும் சத்தியம் மட்டும் பண்ணிட்டு போட்டுப்பான், சொல்லிருங்க பாப்போம். எடுக்கலன்னு சொல்லிடட்டும். கண்டார் கலியன் என்ன செய்ய சத்தியமாவது சக்கர பொங்கல் தானே அழகா பண்ண வரேன். நான் எடுத்துதான் தானே என்ன செஞ்சிருவாரு. சரி, மாயாண்டி அங்கதானே இருக்காரு. ஆமா, நம்ம பாட்டு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டு ஆத்தாங்கரையில் இருக்காரு. சரி, எங்க உப்பனிமுத்தாந்துறை. சரி, உய்காடு நன்னகரம். ஆமா, ஆத்தாங்கரை ஓரமாக ஆத்தாங்கரை இளந்தோப்பு, அதுக்கடுத்து மையான காட்டு. அந்த மையான பார்வையை அமர்ந்திருக்கிறானே உய்காட்டு சுடலை ஐயா. உய்சிக்காட்டு சுடலை மாடனானவன் இருக்கிறான். நம்ம இந்த கோயிலுக்கு போய் சத்தியம் பண்ண போறோம். ஆமாவா, படியில தான் சத்தியம் பண்ண போறோம். இல்லன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. சரி, எப்பா என்ன கலக்கமில்ல வாப்பா என்று கலியன் கண்டு, சரி வா சத்தியம் பண்ண வாப்போம். மாயாண்டி உய்காட்டு சுடலை உடைய அருளால, சரி, பேச்சியம்மன் கிருபையால சத்ராதி முன்னனுடைய அருளாலே நான் ஒண்ட பணம் வாங்கல, கருப்பட்டுக்கு பணம் வாங்கல. சத்தியம் சத்தியம் ஒரு பாத்தாரப்பா, சத்தியம் 3 சத்தியம் பண்ணிட்டாரு. ஐயா கலியா இப்படி பொய் சொல்லாதப்பா, பொய் சொல்லாதப்பா. என் முதலாளி போய் என்ன சொல்ல போறேன்னு சொல்லி, ஆமா, என்று அந்த கடற்கார கணக்க பிள்ளை அழுது புலம்பிக் கொண்டு, ஆமா, புலம்புறாரு. இனி என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் சத்தியம் பண்ணிட்டாரு. ஏன்னா இவர் கொடுத்ததுக்கு சாட்சி யாரு இருக்கா? ஒருத்தர் இல்ல, ஒருத்தரும் கிடையாது. கலியண்ட கொடுத்ததுக்கு சாட்சி யாரும் கிடையாது, யாரும் இல்ல. கடை முதலாளியும் அப்பவும் பார்த்து இங்கே போயிட்டாரு. கடை முதலாளி இல்ல. ஆமா, இல்ல. அதனால் கலியனானவன் சரி பணத்தை வாங்கி விட்டு இல்லை என்று சொல்லுகிறானே, சொல்லுகிறார் அல்லவா என்று கலியனும் அழகாக நம் பணத்தை சரி வாங்கிட்டு சொல்றான். ஆமா என்று. ஆமா, அந்த கலியனை அழகாக இடத்திலே கலியா என்ன இப்படி ஏமாத்தாத, பொய் சொல்லாதப்பா, யாரையும் ஏமாத்தாத. ஆமா, யாருமே வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லாத என்று நினைத்து மனதான நொந்து கொண்டு போனார் கணக்கப்பிள்ளை. ஆமா, கணக்கப்பிள்ளை நொந்து போனார்ல. சரி, அந்த கணக்கப்பிள்ளை இடத்திலே மாயாண்டி உய்காட்டி சுடலை ஐயா. உய்சி காட்டான் என் வேட்சியம்மாள் பிரம்மசக்தி சத்ராதி முண்டம் எல்லாங்கிறது சத்தியம் பண்ணிருக்கா இல்லன்னு சொல்லி. முண்ட விடுவானா? அவரு விடுவாரா? மாட்டார. என் மாயாண்டி சுடலை ஐயா, சுடலை ஐயா, சுடலை ஒரு வெச்சி அம்மா முன்னு சாமியா தாயும் தலைமரும் அங்கரம்மா கஜேவரங்கி ஊட்டினா சுடலை ஐயா சொல்லடம்மா பார்வை ஒரு
ஆள வந்த ஒரு கையிலே சுடலையா ஐயா தாயும் தலை மகனும் வண்டிக்கு பின்னாலே வண்டிக்கு பின்னாலே வரானே ஐயா உக்காட்டு சுடலை சுவாமி அம்மா இளமையான பேச்சு அம்மா பிரம்மசக்தி சத்ராதி முண்டல் அப்படி வண்டிக்கு பின்னாலே கள்ள பிரமாணம் செய்தார் செய்து விட்டு போயிட்டாரு அவரை விடலாமா விடலாமா வண்டிக்கு பின்னாலே பின்தொடர்ந்தே வராரு சீனி நடார் வண்டிகளே அழகாக ஏறி அமர்ந்து கொண்டு இருக்கேன் அழகான கலியன் வண்டி ஓட்ட அந்த அம்பாசமுத்திரம் தான் கடந்து போகின்ற ஆற்று அழகாக பால விட்டு அந்த வண்டியும் அழகா வருகிறது. ஆமா எங்கே வருகிறது எங்க வருகிறது ஐயா அந்த அம்பாசமுத்திரம் தான் கடந்து குருஜி பாதையா வண்டி அது எதுதான் அந்த வண்டி அது வருகுதையா வண்டி அது வருகுதையா வண்டி சுடலை ஏகி வண்டியது வருகுதையா வண்டி அது வருகுதையா நாடார் வண்டி பிள்ளை மாயாண்டு சுடலை ஐயா அந்த வண்டி பின்ன வருவாரா கல்லிட குறிச்சி விட்டல் அல்லவோ அரண்ட பாதையா யாரவே குழி தாங்க அடண்டா அதை விட்டு வெளியே ஓடினா நல்லூர் பாதையா யாரே நல்லூர் அணைக்கு நடந்து கடந்தா வருகுதையா உதையா ஓடி வருவார்கள் இரவ நல்லூரிட்டு புதுக்கூடி வாழையா புதுக்கூடி வாழையா காரு குறிச்சி நகர்கடல் புதுக்கூடி பாதையா புதுக்கூடி பாதையா அந்த சீனி நாடார் வண்டியும் அழகாக சேரன் மகாதேவி விட்டு தான் கடந்து வண்டி அப்படி விரைஞ்சி வருது. ஆமா விரண்டு வருது. விரைஞ்சி வந்தாலும் ஆயாண்டு என் சுடலை மாட்டு வண்டிக்கு பின்னால உய்காட்டு சுடலை வெள்ள குதிரை மேல அப்படியே வேடிக்கையா வர பின் தொடர்ந்தே வரார் அல்லவா விடுவாரா விடமாட்டார நம்பினவருக்கு சரி அவர்தான் நடராஜன். நம்பாதவர் விடுவாரா விடமாட்டாரு. இந்த கலியன் நம்ம மீது சத்தியமில்லா செய்திருக்கு. ஆமா கள்ள சத்தியம் பண்ணி விட்டு விட்டாரு. விடக்கூடாது அல்லவா அது கூடவே எஜமான் பக்கத்துல இருக்காரு. சரி அவரையும் விட்டுறப்படாது. ஆமா கூடாது கூடாது என்று. ஆமா சீனி நாடார் விடலாமா விடக்கூடாது. கள்ள பிரமாணம் செய்துட்டு போகும்போது இவங்களை சும்மா விடக்கூடாது என்று. ஆமா அந்த சேரன் மகாதேவி விட்டு அதை விட்டு தான் கடந்து கடந்து கடந்தல்லவா கங்களாங்குளம் பாதையாக பாதை விட்டு புலவங்குடியிருப்பு தான் கடந்தல்லவா அந்த களக்காடு விட்டல்ல களக்காடு விட்டல்ல வண்டி
கடந்து விளக்கு விட்டு விட்டா சூரங்குடி தான் கடந்து வண்டி எது வருகுதையா உதையா அந்த சூரங்குடி விட்டல்ல அல்லவோ சீனி நாடார் வண்டி எதுதான் அழகுடைய நான்கு நேரி ஏரியா நான்கு நேரி பாதை கூடினா அந்த திரும்ப திதனை கடந்து திரும்பத்து கடந்து பாதையா வருகுதையா திரும்பத்து தனை கடந்து வருகுதையா திரும்பத்து விட்டல்லவோ விட்டல்லவா வண்டி அது வருகுதையா வண்டி அது வருகுதையா விட்டல்லவா விட்டல்லவா வண்டி அது வருகுதையா வண்டி அது வருகுதையா நான்கு நெறி பாதையாக நான்கு நெறி நல்ல பாதையாக தெற்கு முகு நல்ல திரும்பி வாரா முகு நல்ல திரும்பி வாரா கொள்ளுவா விட்டல்லவோ நல்ல வாத கோளோ நல்ல விட்டல்லவா கிழக்கு நல்ல முகமாக வண்டி அது வருகுதையா வண்டி அது வருகுதையா வண்டி அது வருகுதையா நந்தகடம் கடந்து தான் கடந்து அதை விட்டு வெளிகடந்து சரி அந்த பட்டர்புரமா நன்னகரம் தான் கடந்து தான் கடந்தல்லவா பட்டர்புரம் தான் கடந்து அதற்கடுத்தால் தெற்கு முகமாக தான் திரும்பி இந்த அழகான சினினார் வண்டியது எங்கே வருகிறது எங்க வருகிறது ஐயா அந்த பட்டர்புரம் நன்னகரத்தில் சரி அழகாக ஆமா அதை கடந்து தெற்கு முகமாக சரி மாவடி பாதை மாவடி பாதையாக வருகிறது மாவடி பாதையாக சரி இந்த துலுக்கல்பட்டிமா நன்னகரம் நம்பியாத்தான் கரை கடந்து கரையானது தான் கடந்து விட்டு சீனி நாடார் அரண்மனையிலே கொண்டு அழகாக கலியன் வண்டியை இறக்குறார் ஆமா இறக்குகின்றார் அந்த சீனி நாடார் அரண்மனையில சரி வண்டி இறக்கி ஆமா இறக்கி கொண்டு எப்ப ஏ கலியா என்ன மாடுகள்லாம் ரொம்ப அங்க இருந்து வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கு ஓடி வந்திருக்கு பத்தியா ஆமா இலைச்சி வந்திருக்கு ஆமா அதனால சடவா இருக்கும் அதுக்கு மாடுகளுக்கு கொஞ்சம் தண்ணி காட்டு தவிடு புண்ணாக்கு போடுப்பா எப்பா இல்ல தவிடு புண்ணாக்கு எதுக்கு வெயி என்று அழகாக அழகானம் எஜமான் சொன்ன உடனே சொன்ன வார்த்தை அந்த கலியனும் வண்டியை இறக்கி வண்டி இறக்கி கொண்டு ஆமா இறக்கி கொண்டு மாடுகளை அவுத்து ஆமா அந்த மாட்டுக்கு வேண்டிய தண்ணி எல்லாம் காட்டி விட்டு ஐயா எஜமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன் போயிட்டு வரேன்னு சொல்லுகிறார் அப்படி சொல்லி கொண்டு அந்த கலியன் வீட்டுக்கு போன நேரத்தில் என்ன ஆகிறது என்ன என் மாயாண்டி சுடலை ஐயா உய்காட்டான் அருளால் உய்காட்டான் ஜிம்ம விடுவான் ஐயா விட மாட்டான கள்ள பிரமாதம் செய்திருக்கிறார் கள்ள சத்தியமெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கான் வண்டிக்கு பின்னால வந்த மாயாண்டி சுடலை ஆண்டவர் என் மாயாண்டி சுடலை அழகாக இந்த அழகான சீனி நாடார் இடத்தில் ஆமா நம்ம நிலையத்தை வாங்காம விடப்படாது கூடாது என்று ஆமா மாயாண்டி என்ன பண்ணுகிறார் தெரியுமா ஏது பண்ணுகிறார் இந்த துலுக்கல்பட்டி நகரத்தில துலுக்கல்பட்டி நகரத்தில சீனி நாடா முகத்தில் அவருடைய அரமனையில் மனையில் குரலிகள் வன்முறை
கருப்பட்டி ஊர்ல ஒரு தெருவுக்கு வருவார் மாயாண்டி ஆன மாதிரி அலறுதார். அதானி ஓடுறா. இன்னொரு தெருவில் அம்மா பேச்சு அம்மா உழவ போடுறா. இது ஊழ சத்தம் இல்ல, ஊழ சத்தம் போடுதா. ஒரு தெருவில் ஊழ சத்தம், ஒரு தெருவில் குழவ சத்தம், இன்னொரு தெருவில் சிரிப்பு சத்தம். அத்தச்சதி ஜாமாதி ஜாமத்துல கலகல்னு சிரிச்சா எப்படியா இருக்கும்? ஆமா பயன்தான். இந்த குள்ள நரி ஊழ விட்ட மாதிரி ஊழ சத்தம் போடுதா. ஓனாய் ஊழ விட்ட மாதிரி சரி சத்தம் கேட்டுன்னு ஊர் மக்கள்லாம் அப்படியே பீதி அடைஞ்சு இருக்காங்க. பயப்படுதாங்க. என்னன்னு தெரியலையே, என்ன மாயமா தெரியல. ஒரு நாள் எப்படி சத்தம் கேட்டது கிடையாது. அப்போது சீனாளார் கண்டார் என்ன ஒரு விந்தை தெரியலையே. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டது கிடையாது. ஒரு நாள் இப்படி நடந்தது கிடையாது ஐயா. ஆமா நம்ம அம்மன் தாய் இருக்கிற வரைக்கும் அஷ்டமாகாளி அம்பே இருக்காளே இருக்கிறாளே இருக்கின்ற போது ஒரு சத்தமும் வந்தது கிடையாது. புதுமையா இருக்கு. இன்னைக்கு என்ன புது அதிசயமா இருக்கு என்று எண்ணுகின்ற நேரம் நேரத்தில் ஒரு வீட்டுல பார்த்தா திடீர்னு அப்ப ஓலப்பற விடுதா அதிகமா இருக்கும். ஆமா தீ பிடிச்சு எரியுது. இப்ப முள்ள மாதிரி மட்டுவா போடுறாங்க. ஆமா செண்டிங் அடிச்சிருந்தாங்க. சரி அப்ப முள்ள எங்க பார்த்தாலும் குடிசை விட்டு ஓலை விடுதா இருக்கும். ஆமா இருக்கும். ஆமா இவர் வீடு கொஞ்சம் அரமனை மாட்டு தொழிலாம் இருக்கும்ல. சரியான அரமனை. ஐயா சீனி நாடார் வீடு அப்பவே கார வீடு. ஆமா கார வீடு பத்தியா நல்ல கட்ட குத்துன வீடு. ஆமா அதுவும் மாட்டு தொழில் என்ன வச்சிருக்காங்க பண ஓலையினால. சரி போட்டு வச்சிருக்காங்க. ஓலை வச்சிருக்காங்க, செட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா ஓலைப்பற. சரி அந்த பண ஓலெல்லாம் ஓலை கொண்டு செயல் மாயாண்டி அருளாலே தூரம் பிடிக்குதையா போஜர்களும் சொந்தங்களும் பந்தங்களும் திரண்டல்லவோ அல்லவோ அந்த சிறிநாடா ஐயா. என்ன எல்லாருக்கும் பெரியவர் ஐயா. ஆமா நீங்க தான் பெரியவர். நீங்க தான் இதுக்கு வழி வகுக்கணும். ஆமா என்ன செய்ய ஏது பண்ண இப்படி கண்டால் இனியடா. ஆமா யார வரவழைத்தார்? யார வரவழைக்கிறார் ஐயா? குறிகாரி. ஆமா குறிகாரி பெண்ணானவள் ஒரு குறிகாரி பெண்ணை வரவழைத்து கொண்டு சீனடாருடைய இல்லத்தில் அரமனையில் வைத்துக் கொண்டு குறி பார்க்கிறார்கள். அந்த குறிகாரிக்கு தெஜெல்லாம் கொடுத்து ஆமா தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு எம்மா என்னன்னு பாரும்மா குறிய பார்த்து சொல்லுமா நல்லதை சொல்லுமா அப்படின்னு சொன்ன போது குறிகாரி சரி அந்த குறி பரம்பெடுத்து எடுத்துக்கொண்டு ஐயாவே நாடாரே அன்பு உள்ளம் கொண்டவர் ஐயா பெட்டினாரே செல்வ செழிப்போடு ஓடு சிங்காரம்மா வாழ்ந்திருக்கும் உங்களுடைய ஊருக்கு உபவாதி உபவாதி நிறைய வந்திருக்கு ஐயா. அது என்ன தெரியுமா? என்னவோ சொல்லுமா. நீங்க அழகாகவே சரி கருப்பட்டி வியாபாரம் பார்ப்பதற்காக வேண்டி அந்த கருப்பட்டி வியாபாரம் அழகா பார்க்க வேண்டும் என்று ஆமா அம்பா சமுத்திரத்திலே போய் கருப்பட்டி வியாபாரம் பார்க்க உங்களோட உங்க வேலைக்காரன் வந்தாரா? அம்மா வந்தாரு கலிய வந்திருக்கணும். ஆமா வந்தாரியா எம்மா உண்மைதாமா வந்தது கரெக்டா சொன்னம்மா. அந்த கலியனை அழைத்து கொண்டு வண்டி போட்டு ஆமா கருப்பட்டி சிப்பத்தை கொண்டு அம்பாசந்தர் சந்தையில கொண்டு கருப்பட்டி கொடுத்தீங்களா கடையில? ஆமா கொடுத்தோம் சாமி. அந்த கடையில கொடுக்கும் போது முதலாளி இல்ல. சரி அங்க கணக்கு பிள்ளை இருந்தார். அவர் இருந்தாரு. அந்த கணக்கு பிள்ளை ஆமா உங்க வேலைக்காரன் கலியன் இருக்காமல கலியனானவன் அந்த கலியன் கொண்டு அந்த 75 சிப்பம் கருப்பட்டிக்கும் அதுக்குள்ள பணத்தை கொடுத்தாரு. பணத்தை வாங்கினார். இல்லையான்னு கேளுங்க.
எம்மா களியும் சாப்பிடல போயிருக்க வீட்டுல போயிருக்கா. ஆமா சரி. கண்டார் கண்டு கண்டு. ஆமாம்மா. ஆமா களிய பணத்தை வாங்கினாரா? எனக்கு தெரியாதம்மா, நான் பார்க்கலம்மா. அப்பதான் பார்த்தா அப்படி பணத்தை வாங்கி கொண்டு சரி நீங்க வண்டி அழகா போட்டு வருகின்ற போது வருகின்ற வேளையில் இடையில வந்து உங்க வண்டியை மறிச்சிருப்பானே கணக்கு பிள்ளை. நடந்ததுமா மறிச்சாரா? ஆமா மறிச்சாரு. கணக்கு பிள்ளை மறிக்கும் போது அப்பமாவது உண்மையை சொன்னாரா? சொல்லலையே. கலியன் அப்பமும் உண்மையை சொல்லல, அப்பவும் மறைச்சிட்டானே. அப்ப கணக்கு பிள்ளை கேட்டார், ஐயா என்ன ஏ கலியா, சரி என்கிட்ட பணம் வாங்கலன்னு சொல்லி ஆமா இந்த உயிக்காட்டுல இருக்காரு மாயாண்டி உயிக்காட்டி சொல்லல சுடலை ஆண்டவன் பேச்சு அம்மா. ஆமா சத்ராதி முண்ட மேல சத்தியம் செய்யன்னு சொன்ன போது சத்தியத்தை செய்தான் கலியன். கலியனானவன் செய்தானல்லவா, அதுதான் வேணாம். சரி வேற ஒண்ணும் கிடையாது. அவன் தான் கலவை செஞ்சிருக்கான். உங்க முன்னால ஏன் வந்திருக்கான் தெரியுமா? எதற்கு எதற்கு? நீங்க தானே அவரை கூட்டு போயிருக்கீங்க. நான் என்னமா செய்ய முடியும்? நான் பார்க்கலையா, பணம் வாங்கும்போது நான் பார்க்கலையே. எப்பா சரி களவு செய்தாலும் ஒண்ணுதான், களவு செய்யாம கூட போனாலும் களவு தான். கருப்பட்டி என்னுடைய கருப்பட்டி என் சொந்த வியாபாரம். நான் வியாபாரம் பார்க்க காண்டி போயிருந்தேன், விற்கைக்கு போயிருந்தேன். 15 ரூபா கொடுத்தாலும் ஒண்ணுதான். கணக்கு பிள்ளை சரி உங்க கணக்கு பிள்ளை இடத்துல பணத்தை வாங்கிட்டு வாங்கி விட்டு உங்ககிட்ட இல்லன்னு சொன்னாரா? இல்லன்னு சொல்லி இருக்காரு. ஆமா அதனால மாயாண்டி இடத்துல கள்ள பிரமாணம் அங்க வச்சு நான் எடுக்கல வாங்கன்னு சொன்னார்ல, அதுவும் கள்ள சத்தியம் பண்ணிட்டாரு. அதனால அங்கிருந்து வந்திருக்கான் ஒய்க்காட்டான். ஒய்க்காட்டினா சும்மா லேசுப்பட்ட ஆளு கிடையாது. நீங்க கோயிலுக்கு போகல, ஆமா எடுக்க நான் சத்தியம் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமா நீங்க மாயாண்டி எங்கிருந்து சத்தியம் செய்தால் விடமாட்டார். ஆமா அவன் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான். அவர் இல்லாத இடம் கிடையாது. அப்பேற்பட்ட உய்காட்டு மாயாண்டி சுடலை ஆண்டவன் உங்க ஊரை வாழ வைக்கணும்னா வாழ வைக்கணும். வேணுமா? வாழ வைக்கணுமா வேண்டாமா? வேணும் வேணும். ஆமா அப்படின்னு நினைச்சா சரி உங்க ஊரு அம்மன் கோயிலுக்கு எதுக்கால் ஆமா நம்பியாத்தான் கரை ஓரம் இருக்கு இருக்கா? ஆமா ஆமா வடக்க இருக்கு. ஊருக்கு வடக்க என்ன இருக்குல்ல? நம்பியாத்தான் கரை ஓரத்துல ஓரத்திலே அழகாக நஞ்சையும் புஞ்சையும் விளைகின்ற பூமி. சரி அங்க அழக வடக்கு இருக்கு. ஆமா இருக்கு இருக்கு. ஆத்தங்கர ஓரம் ஓரத்துல அழகான குளிர்ச்சியாக சரி இந்த நம்பியாத்தங்கரை ஓரம்மா கரை ஓரம்மா கரை ஓரம்மா கரை ஓரம்மா நடல் நிலையம் அது நீங்கள் போட வேண்டும். அப்படியே நல்ல ஆண்டவனை தஞ்சமல் அந்த புதியாரி வார்த்தை இளையம் போடணும், இளையம் அது போடணும் என்னுகிறார் சீனினாரா. இளையமதே போடணுமே, இளையமதே போடணுமே சீனினாரார் என்னுவாரா. அம்பி உமையாலும் யாழுமா தேக்கு பிரம்மராஜுதையா உதையா பேரளவு அம்பாலும் ஆளுமா இந்த ஒய்க்காட்டானுக்கு நிலையம் போட வேண்டும் என்று சரி சிறி நாடாரும் தன் குலதெய்வமாக விளங்கும் விளங்குகின்ற என் அம்மையாகப்பட்ட மாறி மாறி பிறந்தவள். மாறி மாறி பிறந்தவள் என் அம்மை மாறி சந்தனமாரி சந்தனமாரி அல்லவா. சந்தனமாரி அம்மனை நினைத்து கொண்டு என் பெருமாள் வாயவனை மனமாலை எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு 8 நாள் நோம்பிருந்து விரதம் இருந்து கொண்டு அழகாக நிலையம் போட வேண்டும் என்று என் அழகான சந்தனமாரி அம்மன் நினைத்து கொண்டல்லவா சீனி நாடார் சரி தன்னுடைய சொந்த பந்தங்களை அழைத்து கொண்டு நிலை எப்படி போடுகிறா? எப்படியோ அழகாகவே நம்பியாத்தான் கரைகளை மணலள்ளி சரி ஆண்டவன் வாயாண்டு சுடலைக்கு அப்படி நிலையம் போட வேணும், பிடிமண் போட வேணும் என்று ஏன் நம்பியாத்தான் கரை ஓரம்மா மண்ணு தான் எடுத்தான் ஓரமா காட்டு சுடலை நிலையம் போடுவாரா
பார்வையிலையா ஏற்றதொரு சண்டீரனும் சூரியன் உதிக்கும் திசை அழகு திசை அதிலே அந்த ஈசான பார்வை பார்த்து ஆண்டவன் மாயாண்டு உய்காட்டானுக்கு சரி இந்த சீனி நாடார் வம்சத்தார்கள் சேர்ந்து அப்படி பீடிமன் தான் எடுத்து இடம் அது போடுவாரா யாரோ இடம் அது தான் போட்டு கரும்பு கொண்டு கால் நிறுத்தி ஆண்டவன் ஆண்டி குழலை மாடனுக்கு வனவிழந்து பந்தலது தன் போட்டு பணவிழந்து விளக்கும்படி பந்தல் போட்டு வயிறப்பன விளங்கு வயிறப்பன விளங்கு விளந்து வகைய பந்தல் போட்ட வயிறப்பன விழுந்து வகை வகையாக பந்தல் போட்டு அழகாக மாயாண்டி சுடலை மாடனுக்கு அல்லவா அழகா குடை கொடுக்க வேண்டும் என்று ஆமா வேண்டும் என்று சீனி நாடார் சரி அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் ஆமா குடும்பங்கள் எல்லாம் கூட்டி கொண்டு குடும்பத்தாரை அழைத்து கொண்டு அழகாகவே மேல தாளங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்ல ஆமா கொடுக்கணுமே சரி பீடம் போட்டு அன்னைக்கு நிலையத்தை கொண்டு போட்டு அன்னைக்கு ஆமா மேளம் நையாண்டு மேளம் கொம்பு தப்பு சரி மகுடம் கனியாங்கூத்து வேணும்ல ஆமா என் ஆண்டவனுக்கு அழகாக அட்வான்ஸ் எல்லாம் போட்டு சரி அழகாக எந்த மாதம் கொண்ட எந்த மாசமோ ஆடி மாதம் முத வெள்ளி அப்ப நல்ல ஓணம்ல அது இருக்குதான் செய்யும் சரி தொழிலாளி வேற கிடைக்காத நமக்கு என்னைக்குதான் ஓணம் இல்ல சரி ரொம்ப கேட்பாங்களே ஐயா ஆமா என்று அழகாகவே சீனி நாடார் சரி மேல தாளம் மகடம் எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ஆமா கொடுத்து விட்டு ஆண்டவனுக்கு அழகாகவே ஆமா இந்த சீனி நாடார் சரி அவர் மூலமா தானே கோயில் இந்த சாமி ஒய்க்காட்ட வந்திருக்காரு ஆமா வந்தாரு அதனால சரி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே ஆமா அழகாக கும்பங்கள் ஏற்றி வைத்து கொண்டு அப்படி வழிபட வேணும்னா சீனி நாடார் வீட்டுல இருந்து அங்கதான் பெட்டி எடுத்து வரணும் கோயிலுடைய ஜாமா அழைத்து வர வேண்டும் அல்லவா அங்க மாயாண்டிக்கு கச்சை ஜல்லடம் குல்லா சரி வல்லையும் பொந்தந்தடி சாமியோட முகம் சல்லடம் ஆமா சாமியுடைய சிமரி காப்பு கடையும் அத்தனையும் பெருத்தி வைத்து திருநாருக்கு அப்புறம் சாம்பிராணி கரண்டி எல்லாம் வேணும்ல சூளத்தட்டு மணி எல்லாம் அதுலதான் இருக்கும் அதான் சொல்லுவாங்க பூசை ஜாமா அழைக்கணும் பூஜை ஜாமா மொத்தத்துல சிம்பிளா ஒரு 2 மணி நேரம் தான் கோயில் ஜாமா எடுக்கணும் ஒரே வார்த்தை ஆமா அந்த கோவில் ஜாமான் அழகாக சீனி நாடார் வீட்டில் ஆமா வீட்டிலே மேல தாளம் முழங்க சமூகரங்கபுரம் கொம்பு தப்ப அழைத்து வந்து ஐயா பரதேசி பேரன் சும்மா சாதாரண ஆளா லேசுப்பட்ட ஆள் கிடையாது கொம்பு தப்பு வாய்ச்சாருன்னா நல்லா உருட்டுவான் பரதேசி சுமாரி ஆமா அவர் உருட்டுக்கு தந்தால நல்ல டேக்கா கொடுப்பாரு செம்ம சுந்தரம் ஐயா நம்ம ஆளு ராம்குமார் அப்படி அழகாக கொம்பு தப்பு அப்பா நையாண்டு மேலம் சொன்ன மாதிரி எங்கெங்க பெரிய பெரிய மேலம் இருக்கும் ஆமா பெரிய பெரிய மேலம் மேலம் பெருசு கிடையாது சரி நல்ல வாசிக்கக்கூடிய ஆளுக்கு அதுவும் கொம்பு தப்பு பேப்பர் போட்டுலாம் வாசிக்க கூடாது தோல் போட்டு வாசிக்கணும் சாமி தோல் கட்ட அப்படி அழகாகவே மாயாண்டி சுடலைக்கு மணிமகள வேணும் அந்த மாதிரி அப்ப ராஜாக்க மகள் தான் பக்கத்துல கனியா உண்டு காணியா செப்புல அவங்க தானே ராஜாக்க மங்கலம் ஆமா இருக்காங்க அப்படி இல்லாட்ட பக்கத்துல நம்பி சொல்லுவாங்க மயிலாப்பூர் ஆமா என்ன ஒரு மயிலாப்பூர் சரி அந்த மயிலாப்பூர்ல இங்க ஒண்ணு இருக்குப்பா ஆமா அதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது நாளும் அந்த அழகாக கனியாருக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டு இங்க அழகாக துலுக்கப்பட்டி ஊரிலே அழகாக சீனி நாடார் சரி வம்சத்தில் ஆமா குடும்பத்தார்கள்லாம் செம்மறி சாமி புது நிலையம்ல ஆமா அப்படின்னு சொன்ன கூட்டம் எப்படி இருக்கும் சரியான கூட்டம் மக்கள்லாம் கூட்டமா பக்கத்து ஊர்லாம் கேள்விப்பட்டு கூட்டம்னு சொல்லி வந்துட்டாங்க கடல் அலை மாதிரி கூட்டம் அப்படி கூட்டங்கள் கூடுகின்ற போது பெட்டி அழகாக பூஜை பெட்டி அழைத்து கொண்டு மேல தாளத்தோட ஆடி பாடு சாமி ஆட்டத்தோட வருது ஐயா
அப்படி ஆட்டம் பாட்டத்தோடு இந்த மாதிரி சாமி ஆட்டத்தை பார்த்திருக்க முடியாது. என் ஆண்டவன் மாயாண்டியுடைய அருளாலே ஆமா எண்ணெய் ஊத்தி ஊத்தி ஆடுதாரு. அந்த சீனி நாடார் வீட்டில இருந்து ஆரம்பிச்சு ஆமா ஆத்தாங்கிற நம்பி ஆத்தாங்க கரையில அமர்ந்திருக்கிற மாயாண்டி கோயில் வர்றது வரைக்கும் ஊசி காட்டான் கோயில் மாயாண்டி ஆடுவாரா பாடுவாரா 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 ஆனந்தமா சொல்லி சேர்ந்து கொண்டல்லவா அவரு கோவிலுக்கு வந்து கோவிலை மாயாண்டி சுடலை மாடனுக்கு அல்லவா மேல தாளங்கள் முழங்க ஆமா மகள இசையோடு மேல தாளம் முழங்க கொம்பு தப்போடு மேல இசையோடு ஆமா அப்படி அழகாகவே ஊட்டு கொடை நடத்துகின்றார் நடத்துகிறார் அல்லவா சாமநாடு சாமம் போய்யா அத்தகதி சாமம் போய்யா அது சாவகேரம் ஒரு ஓட்ட வரப்பு ஒரு ஓட்ட அரிசி பொங்கினா ஒரு வடப்பா போடுவாரா ஒரு முருங்கைக்காயா கருவாடும் சுட்டு வைத்தாயினி நாடாரும் முஷங்கள் பெட்டி நகரது நம்பியாத்தான் கரதையும் இலையம் போட்டு வணங்குவாரா இலையம் போட்டு வணங்குவாரா பெட்டி நகரில் போட்டு வணங்குவாரா இலையம் போட்டு வணங்குவாரா பெட்டி ஊரதிலே இலையம் போட்டு வணங்கும் போது அருளாகி ஆடுவாரா ஆடுவாரே பாடுவாரா அருள்வாக்கு கூறுவாரா மக்களே என்னை நம்பி வந்த மக்கள் யாரு மக்கள் எந்த மக்களும் எந்த விதமான ஒரு முள்ளு முறியாமல் முறிந்த உப்பு மாறிடாமல் செம்பு முறியாமல் சுழிகாற்று வீசிடாமல் அள்ளி கொடுக்கும் திருநீருக்கு ஆமா ஒரு பழுது வராது என்னை தேடி வருகின்ற மக்களுக்கு சரி தீவினை அகற்றி தாரேன் என்று இந்த நம்பியாத்தாங்கரை ஓரமாக மாயாண்டு சுடலை உய்க்காண்டு சுடலை ஐயா சுடலை மாயாண்டி முண்டல் சுவாமி மங்கையான பெற்றியம்மாள் பிரம்மசக்தி சக்தியோடு என் அம்பிகை உமையால் ஆயிரம் கண்ணுடையாள் அம்மை சந்தனமாரி அம்மனுடருளால் இந்த அழகான தொல்கல்பட்டியம்மாள் நன்னகரத்திற்கு சரி என்று வந்து அமர்ந்தாரோ அன்று நாள் முதலாய் என் ஆண்டவன் சுடலை சொல்லி வரம் கொடுப்பார் ஆமா சுந்தரன் திருமகனானவன் மாறாத நோய்களுக்கெல்லாம் வினைகள் எல்லாம் மஞ்சனையாய் வரம் கொடுத்து இந்த துளுக்கல் பட்டிமா நன்னகரத்தில் அமர்ந்திருக்கும் மக்களையும் இங்கே வருகை தருகின்ற அத்தனை மக்களுக்கும் வந்ததோர் மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு நல்வரம் கொடுத்து விட்டு மாயாண்டி சுடலை
வேலி கட்டி காத்து வருகிறார், காத்து வருகின்றார்.